தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம். திருச்சி, மதுரை, திண்டுக்கல், இங்கே இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலும் போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஊர் திண்டுக்கல் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பவர்ஃபுல்லாக இருக்கும். அதான் உற்சாகமாக இருக்கலாமா? நெருப்படம் பாட்டு தான் போகிறதா இங்கே ஒன்றும் காணுங்க நெருப்பு வந்து இப்போ சொல்லக்கூடாது சார், மக்கள் தெரியும் ஓகேங்களா? ஓகே நெருப்பு வந்துருச்சு. ஓகே நிறைய பேர் சமூகம் சொந்த ஒரு கோலம் வச்சு நான் படித்தது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எதுக்கு முடித்தோம் அப்படின்னா தெரியல. வீட்டில் படிக்க சொன்னாலும் படித்தோம், அவ்வளோதான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நல்லா படித்தா நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். ஆனால் படித்து நிறைய வேலைகள் பார்த்தா நான் படிச்சதுக்கான வேலை இந்த வேலையும் பார்க்கல. இப்படி தான் ஓடிட்டு இருக்கு இன்றைக்கி நிறைய ஒரு லைஃப்பில். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு ஒன்றா கொடுத்தாங்க. இன்னைக்கு சார் பொன்னிச்சாமி சார் ரொம்ப உண்மையிலேயே சொல்லி ஆகணும், பயங்கரமாக ஒரு பவர்ஃபுல்லாக கொடுத்தாரு. சாருக்கு ரொம்ப நன்றியாக சொல்லி ஆகணும். கேட்கும்போது எனக்கு தெரியாது, முன்னாடிலாம் சொல்லும்போது என்னை அறிவு சொல்லும்போது நல்ல ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணமே இல்லாமல் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓகே ப்ராடக்ட் ஓகே எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி கேள்வி வைக்கும்போது இந்த மாதிரி காலில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நானே எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு மீட்டிங் ஆகணும் ஸ்கூலில் தொடர்ச்சியாக நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சூப்பராக சக்ஸஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நானும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நபருக்கு நான் சொல்கிற மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நபர் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். இன்னைக்கு கடவுளுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் என்னுடைய குருநாதர், இன்னைக்கு யூனிகான் இன்டர்நேஷனல் பிரசிடென்ட், இன்னைக்கு நேஷனல் டீம் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வித் மாயூர் சாருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி நானும் எல்லாரும் மாதிரி நான் ஆளுக்காக தான் இருந்திருப்பேன். இந்த பிஸ்னஸ் பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி பிரான்ச் 1 பிரான்ச் 2 ஆரம்பிச்சோம், டிசி முடிச்சோம், ஃப்ரீயாக இன்சூரன்ஸ் 3 லட்சம் வந்துச்சு பாதுகாப்புக்காக. அதுக்கப்புறம் இதில் நமக்கு அடுத்து நிறைய பேருக்கு உருவாக்கணுமே அப்படின்னு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பித்தோம், வெறித்தனம் பண்ண ஆரம்பித்தோம். சூப்பராக டைம் பாஸ்லாம் பண்ணல. ஒரு விஷயம் உண்மையாக நம்ம ஒவ்வொருக்கும் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெறித்தனமாக ஒரு ஃபயரு. அந்த மாதிரி ஏடிசி முடிக்க ஆரம்பித்தோம். ஏடிசி வந்து டிடிசி எப்படி முடிச்சோம் தெரியல, அந்த அளவுக்கு ஃபயர் ஃப்ளவர் பண்ணோம். டிடிசி வந்து ஜெடிசி ஸ்டார் சில்வர் ஸ்டார் பெரல். இதுக்கு முன்னாடி கம்பெனியோட ஃப்ரீயாக பாதுகாப்புக்காக ஒரு 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் வாங்கி ஸ்டேட் டீம் கொண்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுவாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான இருக்குது. ஏன்னா 2 நிமிஷம் தான் சொன்னார், நான் டைம் பார்த்தா நம்ம பேசிடலாம். ஏன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெருசாக எப்படி சொல்கிறது, பெட்டிக்கடை, மளிகை கடை, பேக்கரி இந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பண்ண முடியாது. இது பெரிய பிஸ்னஸ், பெரிய லெவலில் யூஸ் பண்ணணும். பிளான் கொடுக்கும்போதே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை ஓடணும். இன்னும் ஒரு சார் பிளான் கொடுக்கும்போது இன்னும் புதுசு புதுசு ஐடியாலாம் வரும். இப்போ கேட்கும்போது கூட ஐடியா வரும் புதுசு புதுசாக பிஸ்னஸ் பிளான். அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பிளான் வந்து ஃபஸ்ட் மட்டும் கொடுக்கும்போது எல்லாருமே 6 வருஷம் 7 வருஷம் காலேஜ் படிச்சிருக்கேன், அன்னைக்கு தான் அறிவு இல்லை உனக்குமா இல்லை அப்படிலாம் கேட்டாங்க. அன்னைக்கு யூடியூப் ஆரம்பிச்சு இன்னும் இந்த மாதிரி தான் இருக்காங்க. இன்னைக்கு நான் மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன், காலை வரைக்கும் கெட்டா சொல்லுவேன். எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம், எவ்வளோ சம்பாதிக்க அவசரம் சொல்லலாம். ஆனால் மைலேஜ் தான் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். அப்படின்னா நான் இல்லைனா கூட இந்த வருமானம் எங்கள் அம்மா போகும், நாங்கள் எங்கள் அம்மா போட்டிருக்கேன். ஏன்னா மேரேஜ் ஆகல, நாங்கள் எங்கள் அம்மா போட்டிருக்கேன். நான் இல்லைனா கூட வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கேன், நான் சம்பாதிச்சிருக்கேன் தைரியம் சொல்ல முடியும்னா அது உலகத்தில் இல்லை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விண்வெளியில் கூட சொல்ல முடியும். மைலேஜில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. வச்சிருக்கேன் அது வச்சிருக்கேன் அதெல்லாம் பெருமையாக கிடையாது. நான் அந்த பிசினஸை புரிஞ்ச உடனே நான் என்ன வந்து என்னுடைய பிசினஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு தோற முடிச்சுன்னா போலீஸ் ஆப்போசிட்ல 5 லட்ச ரூபாய்க்கு பிராண்ட் வரைக்கும் ஆஃபீஸ் போட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ல புதுசா பிசினஸ் வரும்போது எல்லாரும் இல்லை, பிசினஸ் டெவலப் பண்ணி 11 மாதம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பூர்ல குன்னத்தூர்ல ஆஃபீஸ் போட்டு 10 லட்ச ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணிருக்கேன். எதுக்கு அப்படின்னா என்னுடைய பிசினஸ் ஒன்றுதானால தான். இதை இன்னைக்கு சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா சாதாரணம் தான், பெரிய நாள பாத்தீங்க அப்படின்னா உலகத்துக்கு மேலன்னு சொல்றது, உலகத்துக்கு மேல. அதனால புரிஞ்சுக்கிட்டு வாங்க. வாய்ப்பு கொடுத்த நபர்கிட்டையும் உங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஒரு கோட் மாட்டி என்னை மாதிரி ஒரு அழகாப்பாரா அந்த மாதிரி நபருக்கு வாங்க, புரிஞ்சுட்டு வாங்க, சூப்பராக நடத்துவாங்க, சூப்பராக ஜெயிக்கலாம்.
நெக்ஸ்ட் மீட்டிங்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.